தூய தோமாவின் கல்லூரியின் 2021ஆம் ஆண்டின் வானவிழா நிகழ்வில் இணைந்துள்ள அனைவருக்கும் இனிதான வந்தனங்கள். மலைமகள் அலைமகள் எனும் முத்தேவியரும் இணைந்து அவளும் நவராத்திரி தினத்தின் பூசை நிகழ்வும் தொடர்ந்து ஹாலியலர் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தின் வணக்கத்திற்குரிய பூஜைகள் அவர்களின் உரையும் இவ்விழாவின் முதல் நிகழ்வாக உங்களுக்கு. தெய்வத்தின் பெருமை சொல்லும் திருமுறைகளுக்கு தனிச்சிறப்பு உண்டு. அவ்வகையில் எம்மை படைத்த அந்த இறைவனின் ஆசி வேண்டி அவன் புகழினை பஞ்சபுராணங்களால் புகழ்ந்து இசைக்க இதோ என் சகோதரர்கள்.
தனைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவளவய புகழீர் திருஞான சம்பந்த பாதமலர் தலை கொண்டே திருத்தொண்டு பருவார் திருச்சிற்றம்பலம். எம்மை இன்று வரையிலும் மனித நிலையில் வாழ வைப்பது எம் பண்பாடாகும். எனவே பண்பாடு மறவாதவர்களாய் உங்கள் அனைவரையும் வரவேற்கும் உரையினை வழங்க இந்து கலாசார மன்றத்தின் தலைவர் செல்வன் லீலோசன் இதோ. இந்நிகழ்வில் இணைந்து கொண்டுள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இனிய மாலை பொழுதின் வணக்கங்கள் உரித்தாகட்டும். 2021 ஆண்டில் நிகழ்நிலை வழியமைந்த தூய தோமாவின் கல்லூரியின் இந்து கலாசார மன்றம் பெருமையுடன் வழங்கும் வாணி விழா நிகழ்வில் கலந்து சிறப்பிக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்று வாழ்த்துவது எமது கடமையாகும். அந்த வகையில் எம் கல்லூரியின் மதிப்பிற்குரிய தலைமையாசிரியர் குருவானவர் கிறிஸ்டோபர் பால்ராஜ் அவர்களை பணிவன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அத்துடன் கல்லூரியின் மதிப்பிற்குரிய மேற்பார்வையாளர்கள் அனைவரையும் பணிவன்போடு வரவேற்கின்றோம். மேலும் மதிப்பிற்குரிய ஆசிரியர்கள் அனைவரையும் பணிவன்போடு வரவேற்கின்றோம். அவ்வாறே நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அன்பிற்கினிய பெற்றோர்கள் அனைவரையும் மற்றும் எம் சக சகோதரர்கள் அனைவரையும் மனமகிழ்ந்து வரவேற்கின்றோம். மீண்டுமாக இந்நிகழ்வினை நீண்ட நினைவின் பதிவாக மாற்றியமைக்க வருகை தந்த உங்கள் அனைவரையும் வருக வருகவென உளமகிழ்ந்து வாழ்த்தி வரவேற்று விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சகோதரருக்கு நன்றி. எம் கல்லூரியின் இந்து கலாசார மன்றம் கடந்து வந்த நினைவுகளையும் நிகழ்காலத்தின் பதிவுகளையும் சுமந்த ஒரு செயல்படுத்துகை அடுத்ததாக. நவராத்திரி நாயகியாம் கலைமகள் கையில் ஏந்திய வீணை நாதம் அதனோடு இணைந்த மிருதங்க வாத்தியங்களை இசை இன்பத்தை நல்க வருகிறார்கள். தரம் 11 சேர்ந்த செல்வன் தக்ஷில் மற்றும் தரம் 10 சேர்ந்த செல்வன் யசாந்தன் மற்றும் மிர்தேஷ் ஆகியோர்.
குழந்தைகளிடம் கடவுளை காணலாம் என்பார்கள். அந்த குழந்தைகளை கடவுளின் புகழை இசைத்து மகிழ்ந்திட வருகின்றார்கள். ஆம், தரம் 3, 4 மாணவ சகோதரர்கள் இதோ.
இந்நிகழ்வின் அடுத்ததாக எம் கல்லூரியின் மத்திய பிரிவின் மேற்பார்வையாளர் திருவாளர் ஜி தங்கராஜா அவர்களின் வாழ்த்துரை இடம்பெறும். வணக்கத்திற்குரிய கல்லூரி முதல்வர் அவர்களே, பகுதி தலைவர்களே, என் சக ஆசிரியர்களே, பெற்றோர்களே, என் அன்பிற்குரிய மாணவர்களே, இன்று இணைய வழியாக நாங்கள் நவராத்திரி விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். வெள்ளை கலையுடுத்து வெள்ளை பனிபூண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பார், வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு எம்மை சரியாசனம் வைத்த தாய் என கூறப்படுகிறது. இதில் கடைசி அடியை நோக்கின் அரசரோடு எம்மை சரியாசனம் வைத்ததாய் என கூறப்படுகிறது. கல்வி கற்றவர்கள் அரசனுக்கு சமமானவர்கள். மூதுரையில் கூட ஔவையார் ஒரு கட்டத்தில் இது பற்றி கூறியிருக்கிறார். இவ்வாறு புராண காலங்களில் இருந்தே கல்வியின் சிறப்பு பற்றி கூறப்படுகிறது. இன்று கல்வி கற்று வரும் மாணாக்கரும் கல்வியை துவங்கும் பாடகர்களும் கூட கல்வியின் முக்கியத்துவத்தை அறிந்து இந்த நவராத்திரி விழாவை பரிபூரணமாக கொண்டாடப்படல் வேண்டும். நவராத்திரி விழாவை பொறுத்தளவில் முதல் 3 நாட்களும் நாங்கள் வீரத்தை வேண்டி துர்க்கைக்கும், அடுத்து 3 நாட்களும் செல்வத்தை வேண்டி இலக்குமிக்கும், கடைசி 3 நாட்களும் கல்வியை வேண்டி சரஸ்வதிக்கும் நாங்கள் வேண்டுதல்களை செய்து பிரார்த்திக்கின்றோம். கல்வி ஒரு அழியா செல்வம். எனவே கல்வியின் முக்கியத்துவத்தை அறிந்து இந்த விழாவை பொதுவாக எல்லா பாடசாலைகளும் கொண்டாடுவது வழக்கம். வருடாந்தம் எமது கல்லூரியிலும் கூட சிறப்பாக வாணி விழாவை நாங்கள் கொண்டாடுவோம். கடந்த 2 வருட காலமாக எங்களால் கொண்டாடப்பட முடியாவிட்டாலும் கூட இவ்வருடம் இணைய வழியில் இவ்வாறான ஒரு நிகழ்வை நடத்துவது பெருமைக்குரியது. நான் இந்த அபிப்பிராயத்தை பொறுப்பாசிரியரிடம் கூறிய பொழுது மறுக்காமல் இந்த வேலையை பொறுப்படுத்தி சொல்லுகின்ற ஆலோசனைக்கு ஏற்ப இந்த வேலை திட்டத்தை வகுத்த பொறுப்பாசிரியர் திரு என் சுப்பிரமணியம் அவர்களுக்கும், தங்கு தடையின்றி நிகழ்ச்சிகளை மேடையேற்ற தோளோடு தோள் நின்ற என் சகோதர ஆசிரியர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சிகளுக்கு பங்களிப்பு செய்த மாணவர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும், அதனோடு எமது நிகழ்வை சிறப்புற கொண்டு நடத்துவதற்கு ஆலோசனைகள், வழிகாட்டுதல்கள் ஆகியவற்றை நல்கிய எமது கல்லூரியினுடைய முதல்வருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து என்னுடைய சிற்றுரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். சமயக்குறவர்களுள் ஒருவராம் திருஞான சம்பந்திமூர்த்தி நாயனார் பற்றி கதாபிரசங்கம் நிகழ்த்த இதோ உங்கள் முன்னிலையில் தரம் 9ஐ சேர்ந்த செல்வம், சுபிக்ஷன் மற்றும் தனுஷிக். ஞானமே வடிவாகிய வயலூர் வள்ளல் பெருமானுடைய தனி பெரும் கருணையாலே சமயக்குறவர் 4வரில் முதல்வராகிய திருஞான சம்பந்தரை பற்றி கதாபிரசங்கம் செய்ய வந்துள்ளோம். இறைவனை அடைவதற்கு 4 மார்க்கங்கள் உண்டு. அதில் ஞானத்தில் கிரிகை என்ற புத்திர மார்க்கத்தை உலகத்திற்கு எடுத்துரைத்தவர் ஞான சம்பந்தர். 7ஆம் நூற்றாண்டில் உலகமுய்ய வேதநதி தலை தோங்க இன்னிசைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதமாய் மலர்ந்தெழுந்த சீதவள வயற்புகளி
ஞான சம்பந்தர் அழுது உலகை வாழ வைத்தவர். அம்மையே அப்பா என்று இறைவனை அழைத்து உண்மை அம்மையிடம் ஞானப்பால் உள்ள ஞான சூடாமணி அவர்கள். பாண்டி நாட்டில் சைவ சமயம் அருகி வேறு சமயம் பெருகி இருந்த காலம். முடிசூட்டிய மன்னனே மற்றைய சமயத்தை தழுவி இருந்தார். அப்போது சீர்காழியில் அந்தனார் குல தலைவர் சிவபாத விருதையார். சிவனுடைய பாதத்தை எப்போதும் தனது இருதயத்தில் வைத்துக் கொண்டவர். இவரது மனைவியார் பகவதியார். இவர்கள் இருவரும் மூன்று வேளை ஆலயத்திற்கு சென்று பெருமானை பிற சமயங்களை நிராகரித்து சிவ சமயத்தை ஆதரிக்கும் புதல்வன் வேணும் என்று பிரார்த்தனை செய்தனர். புவிவாழ தவம் செய்து இயல்புடையாராகினார். இப்புவிவாழ தவம் செய்து இயல்புடையாராகினார். இந்த உலகம் சிறப்பாக வாழ வேண்டும் என்று தவம் செய்தார். அந்த தவத்தின் பயனாக சித்திரை மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் தாதி சராசரமெல்லாம் சிவபெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார். தாதி சராசரமெல்லாம் சிவபெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார். உலகமெல்லாம் அகமகிழ்ந்தது. அப்படி சுவாமிகள் பிறந்து 3 ஆண்டுகள் ஆகின. அங்கு சேக்கிலார் சேவாண்டு கொடியவர்த்தம் சிவபுரத்து சிறியவர்க்கு மூவாண்டு நிகழ்ந்ததனை உளவியல் மொழிகின்றேன் என்று பாடுகிறார். அன்று ஞான சம்பந்தர் அவதரித்த நாள். தந்தை அன்று ஆலயத்தில் உள்ள தீர்த்தத்தில் நீராட புறப்பட்டார். குழந்தையும் தந்தையை பின்தொடர்ந்து சென்றது. ஞான சம்பந்தரை குளக்கரையில் விட்டுவிட்டு தண்ணீரில் மூங்கி நீராடி கொண்டிருந்தார். உண்மை தெரியாமல் தன் தந்தையை காணவில்லை என்று ஞான சம்பந்தர் அழத் தொடங்கினார். அந்த அழுகைதான் உலகை வாழ வைத்தது. கண்மலர்கள் நீர் ததும்ப கைமலர்களால் பிசைந்து வண்ணமலரிதழ் செங்கனி வாய் மணி அதரம் துடி துடிப்ப எண்ணின் மறை ஒளி பெருக எவ்வுயிரும் புதுகளிப்ப என்று பாடுகிறார். அங்கிருந்து பார்க்கும்போது தோணிபுரம் கோபுரம் தெரிகின்றது. அம்மையே அப்பா என்று அதை பார்த்து அழுகின்றார். உடனே இறைவனும் விரிவியும் அவர் முன் தோன்றுகின்றன. மணிகள் பதித்த தங்க கிண்ணத்தில் ஏந்தி ஞான சம்பந்தருக்கு பால் ஊட்டுகின்றார் அம்பிகை. தந்தையார் நீராடிவிட்டு வந்து பார்க்கும்போது பிள்ளையின் கடைவாயில் பால் வடிந்திருந்தது. உடனே கோபத்துடன், திருட்டு பால் உண்டால் திருடன் புத்திதான் வரும், உனக்கு யார் பால் கொடுத்தது என்று சிறு தடியால் அடித்தாள். அப்பா அப்பா, எனக்கு பால் கொடுத்தது ஒரு திருடன் தான். அந்த திருடன் காசு பணம் எதுவும் திருட மாட்டான், பிறர் உள்ளத்தை திருடுவான். அந்த திருடனுக்கு என்ன அடையாளம் என்று தந்தை கேட்க அவர் திருவாய் மலர்ந்து, தோடுடைய செவியன் விடையேறியோ துவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரானுனை நான் பணிந்தே அருள் செய்த வீடுடைய பிரமாபுரமேறிய பெம்மானிவனன்றே என்று அழகாக பாடுகிறார். இவ்வாறு 16 ஆண்டுகள் வாழ்ந்தார். ஞான சம்பந்தர் 16,000 பதிகங்களை பாடியுள்ளார். அவை ஒவ்வொன்றும் மெஞ்ஞான தமிழ். அவற்றை பாடுபவர்கள் எல்லா நலன்களையும் பெறுவார்கள். ஆகவே நாம் திருஞான சம்பந்தரின் தமிழ் வேதங்களை பாடி எல்லா நலன்களை பெறுவோம் என்று கூறி அந்த குருநாதரின் பாதங்களை பணிந்து விடை பெறுகிறோம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. நன்றி, வணக்கம். இந்நாளில் அலைமகள் அருள் அனைவருக்கும் அவசியமான ஒன்று. எனில் எல்லா வல்ல லக்ஷ்மி தேவியை வரவேற்கும் வகையில் தரம் 5 மாணவி துவாரகாவின் பரத நடனம் உங்களுக்காக. ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬರಮ್ಮ ಭಾಗ್ಯ
ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಂಬನಿ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಂಬನಿ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಂಬನಿ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಂಬನಿ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ಹೆಜ್ಜೆಯ ಮೇಲೆ ಹೆಜ್ಜೆಯ ನಿಕ್ಕುತ ಗೆಜ್ಜೆ ಕಾಲ್ಗಳ ಧ್ವನಿಯ ಮಾಡುತ್ತ ಹೆಜ್ಜೆಯ ಮೇಲೆ ಹೆಜ್ಜೆಯ ನಿಕ್ಕುತ ಗೆಜ್ಜೆ ಕಾಲ್ಗಳ ಧ್ವನಿಯ ಮಾಡುತ್ತ ಸಜ್ಜನ ಸಾಧು ಪೂಜೆಯ ವೇಳೆಗೆ ಮಜ್ಜಿಗೆಯೊಳಗಿನ ಬೆಣ್ಣೆಯಂತೆ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ಸಕ್ಕರೆ ತೂಪದ ಕಾಲುವೆ ಹರಿಸಿ ಶುಕ್ರವಾರದ ಪೂಜೆಯ ವೇಳೆಗೆ ಅಕ್ಕರೆಯುಳ್ಳ ಅಲಗಿರಿ ರಂಗನ ಚೊಕ್ಕ ಪುರಂದರ ವಿಠಲನ ರಾಣಿ ಆಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ தொடர்ந்து ஒரு பக்தி பாடல். தொடர்ந்து இறைவனின் புகழினை இசையால் கேட்பதே தனித்துவமான இன்பம். அதை எமக்காக வழங்கிட தரம் 11 சேர்ந்த செல்வன் சதுர்ஷன் இப்போது நமக்காக. சப்தங்களும் ஜன்மார்க்கங்களும்
சப்தங்களும் அஷ்டயோகங்களும் நவயாகங்களும் தொழும் பூங்கடலே மலை மாமகளே தொழும் பூங்கடலே மலை மாமகளே அலை மாமகள் நீ கலை மாமகள் நீ அலை மாமகள் நீ கலை மாமகள் நீ அலை மாமகள் நீ கலை மாமகள் நீ ஜனனி ஜனனி ஜகத்தாரணி பரிபூரணி வர்ணரேகையுடன் ஸ்வயமாகி வந்த லிங்கரூபிணியே மூகாம்பிகையே லிங்கரூபிணியே மூகாம்பிகையே ஸ்வர்ணரேகையுடன் ஸ்வயமாகி வந்த லிங்கரூபிணியே மூகாம்பிகையே லிங்கரூபிணியே மூகாம்பிகையே பல சோத்திரங்கள் தர்மசாஸ்திரங்கள் பணிந்தே துவழும் மணிநேத்திரங்கள் பணிந்தே துவழும் மணிநேத்திரங்கள் சக்தி பீடமும் நீ சர்வமோட்சமும் நீ சக்தி பீடமும் நீ சர்வமோட்சமும் நீ சக்தி பீடமும் நீ சர்வமோட்சமும் ஜனனி ஜனனி ஜகத் ஜகத்காரணி பரிபூரணி ஜகத்காரணி பரிபூரணி ஜனனி ஜனனி தொடர்ந்து எம் கல்லூரியின் தலைமை ஆசிரியர் வணக்கத்திற்குரிய குருவானவர் கிறிஸ்தோபல் பால்ராஜ் அவர்களின் சிறப்புரை நிகழும். My dear students, teachers and parents, once again we are gathered to witness the students' performance in relation to Vani Villa, mainly by the Hindu society of our school. Annually we celebrate Vani Villa in a grand scale, but this year, due to the restrictions, adhering to all the restrictions, we celebrate it online. At the outset, let me thank the master in charge and the committee members of the Students Hindu Society and all other teachers and students for their contribution towards this annual celebration. Vani Villa is a culmination of 9 days of fast and prayer. Even as they celebrate God's energy in the form of 3 goddesses, I wish all of you to have the benefit of your prayer and fasting. May all be filled with goodness as against all vices
and impurity. May all be blessed with wealth, both spiritual and material. May all have the wisdom to have an all-round success in life. Even as you receive these benefits, may you be willing to share your life with others. Thank you. Esto protection. அடுத்ததாக நவராத்திரி சிறப்பு கதையினை கூறிட தரம் 5 சகோதரர்கள் இப்போது நமக்காக. எமது பணிவான வணக்கங்கள். நவராத்திரி விழா உருவான விதம் பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவலை நாம் முன்வைக்க வந்துள்ளோம். முன்னொரு காலத்தில் மனித உடலும் எருமை தலையும் கொண்ட ஓர் அசுரன் வாழ்ந்து வந்தான். அவன் பெயர் மைசன். அவன் பிரமதேவரை நோக்கி 14,000 ஆண்டுகள் தவம் புரிந்தான். மகிஷாசுரனின் தவத்தின் மெச்ச பிரம்மதேவன் அவன் முன் தோன்றினார். மனிதர்களாலும் தேவர்களாலும் அசுரர்களாலும் தனக்கு மரணம் நேரிடக்கூடாதென்றும் ஒரு பெண்ணால் மட்டுமே தன்னை அழிக்க முடியும் என்ற ஒரு வரத்தை பெற்றான். ஒரு பெண்ணால் தன்னை அழிக்க முடியாது என்ற அகம்பாவத்தினால் அவன் அப்படி ஒரு வரத்தை பெற்றுக்கொண்டான் போலும். தீய சக்திகளோடு மனிதர்களையும் தேவர்களையும் அடிமையாக்கி கொடுமைப்படுத்தினான் மகிஷன். இதனால் அனைவரும் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டனர். மகிஷனை அழிக்க சக்தி வாய்ந்த ஒரு பெண்ணால் மட்டுமே முடியும் என அறிந்த விஷ்ணு சிவனிடம் முறையிட மும்மூர்த்திகளும் இணைந்து சக்தி வாய்ந்த ஒரு பெண்ணை உருவாக்கினர். சர்வ தஜஸ் தமஸ் ஆகிய 3 குணங்களை உடைய மகாலட்சுமியாக விளங்கினார். அவளது கண்கள் கருமை, சிவப்பு, வெண்மை நிறங்கள் கலந்ததாக இருந்தன. மகாலட்சுமிக்கு பிரம்மா, விஷ்ணு, சிவன் என மூவரும் தன் சக்திகளை எல்லாம் ஒன்று திரட்டி அழித்து விட்டு சிலையானார்கள். அவர்கள் அப்படி நின்றதனால்தான் பொம்மை கொலுவைக்கும் பழக்கம் வந்தது. சக்தி வாய்ந்த மைசனை அழிக்க தேவி 9 நாட்கள் கடும் தவம் புரிந்தார். 10ஆம் நாளான விஜயதசமி அன்றே தன் சக்கராயுதத்தால் மகிஷனை வதம் செய்து உலகங்களிலும் தர்மத்தை நிலைநாட்டினார். அகங்காரத்தை கொண்ட அசுரனை அழித்த நிகழ்வை நினைவு கூறும் விதமாக நவராத்திரி விழா கொண்டாடப்படுகின்றது. நாமும் எமது வேண்டுதல்களை மகாலட்சுமியிடம் சமர்ப்பித்து அவள் அருள் பெறுவோமாக. நன்றி. தரம் 13 மாணவ சகோதரர்களால் அறநெறியும் அறிவியலும் பற்றிய காட்சிப்படுத்தல் உங்களுக்காக. ஆதிசக்தியான பார்வதி தேவி அனைத்து சக்திகளின் முழு உருவாய் அவதாரம் எடுத்து ராட்சசர்களை அழித்து இந்த பிரபஞ்சத்தையும் தேவர்களையும் தீய சக்தியின் பிடியிலிருந்து காத்தருளிய நன்னாளே நவராத்திரியாகும். கஷ்யப்ப முனிவருக்கும் அவரது மனைவி தனுவுக்கும் பிறந்தவர்களே அரக்க குலத்தினைச் சேர்ந்த அரக்கர்கள் ஆவர். அவர்களின் கடும் தவத்தின் பயனால் பிரம்மனிடமும் சிவனிடமும் பல வரங்களை பெற்று உலக மக்களுக்கும் தேவர்களுக்கும் தீராத துன்பத்தை கொடுத்து வந்த கொடிய காலம் அது. இவ்வாறே சும்பன் நிசும்பன் எனும் இரும் கொடும் அரக்கர் குல அரசர்கள் மேற்கொண்ட கடும் தவத்தால் யாராலும் தம்மை அழிக்க முடியாத வரம் பெற்றனர். ஆனாலும் இது இயற்கைக்கு மாறானது என்பதால் எம்மை ஒரு பெண்ணால் மாத்திரமே அழிக்க முடியும் எனவும் அதை ஓர் கன்னி பெண்ணாலேயே சாத்தியப்படுத்த முடியும் எனும் வரத்தினையும் உடன் பெற்றனர். வரத்தினை சுவீகரித்த சும்பன் நிசும்பன் பல கொடுமைகளையும் தீய செயல்களையும் செய்து உலகையும் தமக்கு கீழ் கொண்டு வர சும்ப நிசும்பனி நட்டு ஊழியம் தாங்காத தேவர்கள் மும்மூர்த்திகளிடமும் முறையிட மும்மூர்த்திகளும் ஒன்று சேர்ந்து ஒரு சக்தியை உருவாக்கினர்.
அனைத்து தேவர்களின் ஒட்டுமொத்த வடிவமாக துர்க்கையாக மகா சக்தியை தோற்றுவித்து தேவர்களின் ஆயுதங்களையும் வாகனங்களையும் துர்கா தேவியிடம் ஒப்படைக்க தேவி அழகிய பெண் ரூபத்தில் பூலோகம் வந்தார். அரக்கப்படை தளபதிகளான ஜண்டா முண்டா இருவரும் தேவியின் அழகில் வியந்து தன் அரசர்களான சும்பனை மனமுடிக்குமாறு வற்புறுத்தினர். அப்போது தன்னை யார் போரில் வெல்வாரோ அவர்களையே நான் மனம் முடிப்பேன் என்று சபதமிடுகிறார் தேவி. இதற்கு ஜண்டா முண்டா, மூவுலகும் எமக்கு அடிமை, ஒரு பெண்ணாக நீ எம்மாத்திரம் என கூறி பேசாமல் அரசரை மணந்து கொள் என வற்புறுத்தினர். தெரிந்தோ தெரியாமலோ நான் சபதம் செய்து விட்டேன். உங்கள் அரசருக்கு என்னை மணமுடிக்க வேண்டும் எனின் என்னுடன் போர் தொடுத்து வெல்லுங்கள் என்றார் தேவி. ஜண்டாவும் முண்டாவும் தேவியின் அழகை சும்மனிடம் வர்ணித்ததும் சும்பன் எப்படியும் தேவியை அடைய வேண்டும் என முடிவெடுத்து தன் அரக்கர்களில் ஒருவனை சும்பன் தேவியிடம் அனுப்பினான். இதற்கு மறுத்த தேவி அந்த அரக்கனை விரட்டி அனுப்பிடவே கோபம் கொண்டான் சும்பன். துர்மாலோச்சன் எனும் அரக்கனின் கீழ் 60,000 படைகளை அனுப்பி தேவியை கடத்தி வரும்படி கட்டளையிட்டான். ஆக்ரோஷமான பார்வதி தேவி அப்படைகள் அனைத்தையும் சேர்த்து துர்மாலோச்சனையும் கொன்று குவித்தார். கடும் கோபமடைந்த சும்பன் தன் பட தளபதிகளான ஜண்டா முண்டாவுடன் அரக்க படைகளையும் அனுப்ப தேவி சீற்றத்துடன் கொய்து சும்பனுக்கு அனுப்ப இதற்கும் அடங்காத சும்பன் இரத்த பீஜனை அனுப்புகிறான். இரத்த பீஜன் என்பவன் கொடூரமானவன். அவனை கொல்லும் போது பூமியில் விழும் அவனது குருதியில் இருந்து அவனது பலத்தையொத்த பல அரக்கர்கள் உருவாகும் வரத்தை பெற்றவன். இவ்வாறே தேவி அவனை வதம் செய்ய அவனின் இரத்த துளிகள் பூமியில் விழ இந்த உலகமே இரத்த பீஜர்களால் நிரம்பிற்று. பின் துர்க்கையம்மனாக உருவெடுத்து தனக்குள் இருந்த சாமுண்டி அம்மனை வெளிக்கொணர கீழே விழும் இரத்த பீஜனின் இரத்தம் அனைத்தையும் குடித்தார் மகாதேவி. இரத்த பீஜனும் மாண்டான். வேறு வழியின்றி இறுதியில் சும்பனும் நிசும்பனும் படையெடுக்க கடும் கோபத்துடன் பார்வதி தேவி இருவரையும் 2 துண்டுகளாக விளக்க வதம் செய்து கொன்றார். உலகும் இருள் நீங்கி ஒளி பெற்றது. 9 நாட்களாக தொடர்ந்து நடந்த போரை மையமாக கொண்டே இந்த பூஜை நடப்பது வழக்கம். இந்த 9 நாட்களும் பகலில் சிவனையும் இரவில் அம்பிகையையும் வழிபடுவதே சிறப்பு. இவ்வாறு இந்த 9 நாட்களும் தசரதன் மகன் ராமன் சிவனை வழிபட்டே சீதை இருக்கும் இடத்தை கண்டுபிடித்தார் எனவும் வால்மீகி ராமாயணத்தில் கூட புரட்டாசியில் வரும் விஜயதசமி என்றே ராமன் ராவணனை வீழ்த்தும் நாள் எனவும் மகாபாரதத்தில் பாண்டவர்களின் அஞ்ஞாதவாசம் முடிந்து ஓராண்டு முடிந்த பின் அர்ஜுனன் தன் ஆயுதங்களை மீளப்பெற்று உயிர்ப்பித்த நாளாகவும் விஜயதசமி கொண்டாடப்படுகின்றது. இவ்வாறே தொன்று தொட்டு நவீன காலம் வரை நவராத்திரியை நாம் அனுஷ்டிக்கின்றோம். அடுத்ததாக படைத்தவனின் சிறப்புகளை எம் சகோதரர்கள் பஜனை வழியை கேட்டு மகிழ்வோம். Meshwara
நன்றி பாராட்ட இந்து கலாசார மன்றத்தின் செயலாளர் நிரூஷன் உங்கள் முன்னிலையில். அனைத்து உள்ளங்களுக்கும் இனிய வந்தனங்கள். எமது கல்லூரியின் இந்து கலாசார மன்றத்தின் வாணிவிழா நிகழ்வினை சிறந்ததொரு நிகழ்வாக மாற்றி அமைக்க உதவிய அனைவருக்கும் நன்றி பாராட்டுவது எம் தலையாய கடமையாகும். அந்த வகையில் இவ்விழாவினை வெற்றிகரமாக நடத்துவதற்கு அனுமதி வழங்கி துணை நின்ற கல்லூரியின் மதிப்பிற்குரிய தலைமையாசிரியர் அவர்களுக்கு எமது நன்றிகளை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் எங்களை வழிநடத்தி துணை புரிந்த மேற்பார்வையாளர்களுக்கு, பொறுப்பாசிரியருக்கும், எமது ஆசிரியர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் குறுகிய காலப்பகுதியில் நிகழ்விற்கான ஏற்பாடுகளுக்கு பல வழிகளிலும் உதவிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இத்தருணத்தில் எமது மனம் மகிழ்ந்த நன்றிகளை உறுத்தாக்குவதில் பெருமை கொள்கின்றோம். எத்தகைய சூழல்களிலும் நம்மவர்களின் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை வழங்குகின்ற எம் கல்லூரியின் பெருமையினை பேணும் வகையில் எதிர்வரும் காலங்களிலும் இதுபோன்ற நல்ல நிகழ்வுகளை எம் சகோதரர்கள் முன்னின்று நடாத்தி எம் கல்லூரியின் புகழை மென்மேலும் உயரச் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் நிகழ்கின்ற வருடத்தில் நிகழ்நிலை வாணிவிழாவினை சிறப்பித்த அனைவருக்கும் மீண்டும் நன்றிகளை கோடி முறைகள் உரித்தாக்கி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். 21ஆம் ஆண்டின் வாணிவிழாவானது கல்லூரி கீதம் மற்றும் தேசிய கீதத்துடன் இனிதே நிறைவேறும் என்பதை தெரிவிப்பதோடு இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். Sundara Sri